ஐயன் என்பது சரியா, ஐயன் என்பது சரியா என்று நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. ஐ ஆ ஆ இ என்ற ஒலி வேறு, ஐ என்ற ஒலி வேறு. இது 1 மாத்திரை, இது 2 மாத்திரை. இப்போது ஐயன் என்ற வார்த்தையை பகுவத உறுப்பில் நம்ம பிரித்தோம்னா ஐ கூட்டல் இ கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். இதை ஐ கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ பகுதி கட்டளையாக இருக்கணும், ஆனால் ஐ என்பது கட்டளை இல்லை. ஆனால் ஐ என்பது தலைவன் என்கிற ஒரு கட்டளை சொல்லை தருது. அப்போ ஐயன் என்பது தவறானது, அதுபோல் ஐயா என்பது தவறானது. ஐயன் என்பதன் சரி, இது தவறு. ஏன்னா திருக்குறளில் கூட என்னை முன் நில்லன்மின் தெவ்விற் பலரென்ன முன் நின்று கல் நின்றவர் என்ற ஒரு குறள் உண்டு. பகைவர்களே, என் கணவன் முன் நின்று போர் செய்யாதீர், அவர் முன் நின்று போரிட்டவரெல்லாம் கற்களாக ஏற்கனவே ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்னை அப்படிங்கிறதுல என் கூட்டல் ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னைன்னு மாறுது. அப்போ என் தலைவர்னு அர்த்தம். அப்போ அதான் என்னை முன்னின்றுன்னு அர்த்தம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அப்போ ஐ தான் சொல்கிறாரு தவிர என் கூட்டல் ஐ என்னை. அப்போ ஐ என்பது தலைவர், என் குடும்பத் தலைவர், என் கணவர் என்ற ஒரு பொருள் தரும். எனவே ஐயா என்று தான் சொல்லுமே தவிர ஐயா என்று சொல்லக்கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.